வராகி அம்மன் என்பது இந்து மதத்தின் சக்தி வழிபாட்டில் மிக முக்கிய இடம் பெறும் பெண் தெய்வமாகும். இது சப்தகன்னியர்கள் என்னும் 7 சக்தி தேவிகளில் 5வது இடம் வகிக்கிறார். வராகி அம்மன் கதையும் தோற்றமும் வராகி அம்மன் துர்காதேவியின் ஒரு அம்சமாக அறியப்படுகின்றார். இதில் துர்காதேவியின் சக்தி 7 பாகங்களாக பிரிந்தபோது வராகி அம்மன் பன்றி முகத்துடன் பெண் உடல் கொண்ட உருவாக தோன்றினார். இவரை கருப்பு நிற ஆடையுடுத்தி எருமை அல்லது சிங்கம் போன்ற வாகனத்தில் எழுந்திருப்பதாக சித்தரிக்கிறார்கள். வராகி அம்மன் வழிபாடு வராகி அம்மன் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் உக்கிர சக்தி வடிவமாக வணங்கப்படுகிறார். பொதுவாக திருமணமாகாத பெண்கள், துறவி வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் மற்றும் பலர் இரவில் இரகசியமான தாந்திரீக முறையில் வழிபட வழக்கமுள்ளது. இவரை ஓம் வாம் வாராகி நம் எனும் மந்திரம் மூலம் வணங்கினால் துன்பங்கள், வறுமை, எதிர்மறை சக்திகள் அகலும் என நம்பப்படுகிறது. சிறப்பு மற்றும் கோவில்கள் இந்தியாவில், குறிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோயிலில், காஞ்சியில் மற்றும் வெள்ளூரில் வராகி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. இவரை வழிபடும்போது விருப்ப காரியங்கள் நிறைவேறும் என பரவலாக நம்பப்படுகிறது. சுருக்கமாக வராகி அம்மன் பன்றி முகம், பெண் வடிவம், சப்த கன்னியர்களில் ஒருவர், தீய சக்திகளை அழிக்கும் தெய்வம், துர்கா, லட்சுமி, விஷ்ணு அவதாரங்களுடன் தொடர்புடையவர். இரவில் தாந்திரீக முறையில் வழிபாடு நடக்கும் முக்கிய கோயில்கள்: தஞ்சாவூர், காஞ்சி, வெள்ளூர்.